ராமாவதாரம் முடிவு பெற 3 நாள் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த நேரத்தில் யமதர்மராஜா ரகசியமாக ராமரோட சில முக்கியமான விஷயங்கள் பேச வந்திருந்தார். ராமர் தன்னோட அன்பு தம்பி லட்சுமணனை கூப்பிட்டு, நாங்கள் பேசுகிற வேலையில் யாரையும் இடையூறு செய்ய விடக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டளையும் இடுறாரு. அதே சமயம் கோபத்திலும் ஞானத்திலும் புகழ்பெற்ற துர்வாசா மகரிஷி ராமரை தரிசிக்க அயோத்திக்கு வந்தார். ஆனால் ராமரோட கட்டளையை மதித்து லட்சுமணர் அவரை உள்ள அனுமதிக்கலை. துர்வாசகர் முறைக்கு ஒரு கோபம், என்னை உடனே நீ அனுமதிக்கலை அப்படின்னா அயோத்தியை சபிச்சு அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அயோத்திக்கு ஆபத்து வந்துடுமே அப்படின்ற பயத்தில் லட்சுமணர் அவரோட மனசை கடந்து மகரிஷிக்கு வழிவிடுறாரு. இந்த செய்தியை ராமருக்கு தெரிஞ்சதுனால, நான் கொடுத்த கட்டளையை நீ மீறிட்ட அப்படின்ற கோபத்தில் நீ மரமாக மாறிப்போ அப்படின்னு லட்சுமணனை சபிச்சிடுறாரு. அதை கேட்ட லட்சுமணர் கண்ணீரோட சொல்கிறாரு, அண்ணா, உங்களின் சாபத்தை எண்ணி நான் வருந்தவில்லை, ஆனால் உங்களுக்கு சேவை செய்யாமல் நான் எப்படி வாழ்வேன் அப்படின்னு கேட்குறாரு. ராமர் மெதுவாக சொல்கிறாரு, லட்சுமணா, இது எல்லாம் விதியோட விளையாட்டு. சீதையை காட்டுக்கு அனுப்பிய பாவத்திற்கு நான் பூலோகத்தில் 16 ஆண்டுகள் தவம் செய்ய வேண்டியிருக்கு. நீ மரமாக மாறினாலும் என் சேவையை நீ தொடர முடியும். எனக்கு நிழலாக நீ இருப்பாய். இதன்படி திருச்செந்தூருக்கு அருகில் உள்ள ஆழ்வார் திருநகரில் நம்மாழ்வாராக ராமர் அவதரித்தப்போ லட்சுமணர் ஒரு புளிய மரமாக நின்று ராமனுக்கு நிழலாக சேவை செய்தார். இந்த மரத்தை தூங்காப்புளி மரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஐதீகம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மரத்தோட இலைகள் ஒருபோதும் மூடுறதில்லை. ஏன்னா லட்சுமணன் கண் இமைக்காமல் ராமரை பாதுகாக்கும் சேவையில் ஈடுபட்டதற்கான நினைவாக அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் அந்த மரம் ராம லட்சுமணனோட அன்போட சாட்சியாக இருக்குது.